குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி என்று சொல்லப்படுகிற இயேசு மரித்ததை நினைவு கூறுகிற ஒரு நாள் இது. இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்த சிந்தி மரித்தார். 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக உலகமெங்கும் இந்த நாளிலே அவருடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. இங்கே நீங்க பார்க்குறீங்க ஒரு காட்சியை. கபாலஸ்தலம் என்கிற இடத்துல இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எருசலேமிலே கபாலஸ்தலம் என்கிற இடம். கபாலம் என்பது மனுஷனுடைய மண்டை ஓடு என்று அர்த்தம். ஒரு மண்டை போடு போன்ற அமைப்புள்ள ஒரு மலை. அந்த ஒரு சின்ன மலை, அதுல தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அதனால்தான் அது கபாலஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. இதே மாதிரி நாங்கள் இதை 4 மாடியில் செஞ்சு வச்சிருக்கிறோம். எருசலேமிலே தான் ஒரிஜினல் இருக்கிறது. நம்முடைய 4 மாடியில் இருக்கிற தேவனுடைய தோட்டம் என்ற ஒரு அழகான தோட்டத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை ஜெப தோட்டமாய் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இங்கே தேசத்தை குறித்த, மாநிலங்களுக்கு ஜெப குறிப்பெல்லாம் இருக்கும். ஜனங்கள் தினந்தோறும் இங்கே ஜெபிக்கிறாங்க. இந்த இடத்துல முழுஇரவு ஜெபம், அது மாதிரி சுகமளிக்கிற கூட்டமெல்லாம் நடைபெறும். அநேகர் ஜனங்கள் இங்கே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அந்த இடத்துல தான் இந்த மாதிரி கோல்கதா மலை போன்ற அமைப்பை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இங்கே 4 மாடி வரும்போது தேவனுடைய தோட்டத்துக்கு வாங்க, நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல நீங்க ஜெபிப்பதற்கான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் கேட்குறீங்களா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் உங்களை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், நம்மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன்னு வெறுமனே சொன்னா போதுமா? அன்பு கிரியையிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்றதுனால அந்த அன்பின் ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். பிதாவானவர் தேவன் நம்மீது வைத்த தம்முடைய அன்பை வெளிப்படுத்த தம்முடைய குமாரனாகிய இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே மரித்தார். உங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். எனக்காக எதுக்கு மரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தேவையான முக்கியமான சகல ஆசீர்வாதங்களும் இயேசு சிலுவையிலே மரித்தார்ல அந்த சிலுவை மரணத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. அது எப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு 4 வசனத்தை உங்களை சுட்டி காண்பிக்கிறேன். அதை வைத்து செபிங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். வேத புஸ்தகத்துல 1 பேதுரு 2:24 வசனத்துல இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையின் மீது சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய பாவத்தை தான் அவர் சிலுவை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது நம்முடைய அக்கிரமங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு அதை சுமந்து முடித்தார். ஏன்? நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு சமாதானம் அருள. நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் சுமந்து நமக்காகவே சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து விட்டார். நீங்க இந்த விசுவாசத்தை ஜெபிக்கும் போது சமாதானம் உண்டாகும், பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகும், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய சரீர பலவீனம், நம்முடைய நோய்களை இந்த சிலுவையில இயேசு சுமந்து விட்டார். எதற்காக? அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்க. அப்ப நம்முடைய வியாதியை நீக்கி சுகமாக்க சிலுவையில நம்முடைய நோய்களை சுமந்து விட்டார். அதை விசுவாசித்து சிலுவையை நினைத்து ஜெபிக்கும் போது வியாதிகள், எப்பேற்பட்ட வியாதியை மாறி சுகம் உண்டாகிவிடும். 3வது கலாத்தியர் 3:13 நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனு சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சிலுவையில சாபம் ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த சிலுவையில இயேசு தொங்கும் போது தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. அந்த முற்கள் சாபத்தை குறிக்கும். சாபத்தினாலே உலகத்திலே தோன்றினதான் முற்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சாபம், பரம்பரை சாபமா இருக்கலாம். நீங்க செய்த ஒரு பாவம் சாபமாக அது உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு பாதிப்பு, ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நன்மையை காண முடியல, எல்லா அவமான, நிந்தை, தடைகள் என்று சொல்லி என்ன சாபமோ என்று கலங்கலாம். எந்த சாபத்தை மாற்றக்கூடிய வல்லமை இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்திற்கு உண்டு.
அதற்குத்தான் அவர் சாபத்தை சுமந்தார். அதை விசுவாசித்து ஜெபிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபக்கட்டுகள் நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகிவிடும். அதே மாதிரி ஏசாயா 53:4 இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். அதான் நம்முடைய பாடுகள், பிரச்சனைகள், துக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தார். இன்னைக்கு ஏதோ பாடுகள் மத்தியில் இருக்கிறீங்க, நிந்தை, நெருக்கம், அவமானத்துக்கு நடுவில் அந்த சிலுவை பாருங்க, எல்லாத்தையும் அதில் இயேசு சுமந்துட்டார். உங்களுக்காக அன்று சொல்ல, என் மகளே உனக்காக எல்லாத்தையும் நான் சிலுவையில் சுமந்து முடிச்சிட்டேன். என் மகனை உனக்காக சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டேன். உன்னை ஆசீர்வதிக்க, உனக்கு நன்மை செய்ய நீ பயப்படாதுன்னு சொல்றார். விசுவாசத்தோடு இயேசுவை சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். அந்த சிலுவையில் சிந்தின ரத்தம், நீர் ஏற்றுக்கொண்ட காயங்கள், நீர் ஏற்றுக்கொண்ட முள்முடி, என்ற சாபங்களை ஏற்றுக்கொண்டதை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பயங்கள், கலக்கங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் ரத்தத்தினால ஜெயம் உண்டாகட்டும் சொல்லி பாருங்க. இந்த நிமிஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரும். சொல்றீங்களா? அப்படியே சொல்லுங்க. இயேசுவே, எனக்காக என்னுடைய இடத்தில் சிலுவையிலே நீர் மரித்தீர். என் பாவத்தை சுமந்தீர், சாபத்தை சுமந்தீர், வியாதிகளை சுமந்தீர், என்னுடைய நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் சுமந்தீர். இப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த கல்வாரியின் ரத்தம், சிலுவையின் ரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். அந்த ரத்தத்தின் வல்லமினால் விடுதலை எனக்கு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.